வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் இந்த அணு ஆரைகள் அயன் ஆரைகள் பற்றிய ஒரு விளக்கத்தை அளிப்போம் என்றதுதான். சரியா? அணு ஆரை அயன் ஆரைகள் பற்றிய ஒரு விளக்கம் பார்க்கலாம். இப்ப அணு ஆரை என்பதுல உலோகங்கள் இருக்குது, அலோகங்கள் இருக்குது. ரெண்டு இருக்கிறது இல்லை, ஏதோ ரெண்டா தானே பிரிக்கிறோம். அந்த உலோக போலிகள் என்றதை விடுங்க. சரியா? உலோக போலிகள் என்றதையும் அது அந்த ஒரு ஆபத்து அட்டவணையில் ஒரு கோடு போடுவோம். இப்படி அதுக்கு அங்கால அலோகம் இங்கால உலோகம் என்று எடுத்தா காணும். அந்த கோட்டை அணிஞ்சிருக்கிற சில மூலகங்களை உலோக போலிகள் என்று சொல்றது அதங்களுக்கு தேவையில்லை. அலோகம் உலோகம். சரி, இப்ப உலோகங்களுக்கு உலோக ஆரை என்ற ஒரு பதம் இருக்குது. அலோகங்களுக்கு பங்கீட்டு வலு ஆரை என்ற ஒரு பதம் இருக்குது. உலோகங்களுக்கு உலோக ஆரை என்றும் அலோகங்களுக்கு பங்கீட்டு வலு ஆரை என்றும் ஒரு பதம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இப்ப உலோகம் ரெண்டா, உலோகம் என்றது திண்மமா இருக்கும் அல்ல ரசம், அது ரசம் திரவமா இருக்கும். எல்லாமே ரசத்தையும் திண்மம் ஆக்கலாம் தான். சரி, அப்படி அது திண்மமோ திரவமோ அடுத்தடுத்த அணுக்களுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசி ஒன்று இருக்கும். என்ன கட்டாயம் இல்லைன்னா ரெண்டு திண்மம் திரவமா இருக்கிறது. அடுத்தடுத்த அணுக்கள் உலோகம் என்று சொன்னால் அது அடுத்தடுத்த அணுக்களுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை. அந்த கவர்ச்சி விசைக்கு என்ன பேர்? உலோகங்கள்ல உலோக பிணைப்பு. அப்ப அடுத்தடுத்த உலோக அணுக்கள் உலோக பிணைப்பால் இணைந்து மூலக நிலையை தான் நான் கலைக்கிறேன். மூலக நிலை அடுத்தடுத்த உலோக அணுக்கள் உலோக பிணைப்பால் இணைந்து இருக்கும் போது அது இப்படி ஒரு தோற்றப்பாட்டை காட்டும். என்ன இப்படி ஒன்றுகளை ஒன்று செருகப்பா. ரெண்டு ரவுண்டும் ஒரே அல்லவா? ரெண்டு ரவுண்டும் ஒன்று பெருசு ஒன்று சின்ன இல்லை, ரெண்டும் ஒரே அளவா இருக்கும். சரியா? இப்படி ஒன்று கொண்டு செருகப்படும். அப்படி அது உலோக பிணைப்புல ஈடுபட்டு இருக்கும் போது, அடுத்தடுத்த அணுக்களோட உலோக பிணைப்புல இருக்கும் போது இந்த கருவுக்கும் இந்த கருவுக்கும் அடுத்தடுத்த உலோக அணுக்களின் கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்தின் அரைவாசி தான் உலோக. சரியா? உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றோம். ரைட்? இத தெளிவான விளக்கமா அந்த ரிசோர்ஸ் புக்லயும் படிவா சொல்ல இல்லை. நீங்க இதை படிவா சொல்றத வாங்கி உலோகங்கள் மூலக நிலையில் உலோக பிணைப்பால் இணைந்துள்ள போது அடுத்தடுத்த உலோக அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்தின் அரைவாசிக்கு பேர் உலோக. அப்ப இந்த அரைவாசி அந்த அங்கால ஜவன் தான். அந்த அரைவாசி தான் இந்த இந்த இவ்வளவு தான் உலோக. சரியா? ஓகேயா? இதே மாதிரி இப்ப அலோகங்களே எடுப்போம். அலோகங்களை எடுத்தாலும் அதுவும் என்ன செய்யுது சொல்லுங்க. அதுவும் நீங்கள் திண்மமாக்கலாம் திரவமாக்கலாம் தான். எல்லா அலோகத்தையும் வாயுவா இருந்தாலும் அது திண்மமாக்கலாம் திரவமாக்கலாம் தான். சரி, இப்ப குளோரின் என்றா Cl2, அது மூலக நிலையில் Cl2, N2O2, F2, H2 மூலக நிலையில அப்படித்தானே இருக்குது. சரி, 18ஆம் கூட்டம் ஹீலியம், நியோன், ஆர்கான் அது மட்டும் அது தனித்தனியே இருக்கு. பாஸ்பரஸா P4, கந்தகமா S8. அப்படி ஏதோ திண்ம நிலையோ திரவ நிலையோ மூலக நிலையில் அடுத்தடுத்த அணுக்களிடையில கவர்ச்சி பிணைப்பு இருக்கு. அப்ப நான் இப்ப சொன்னது எல்லாம் பங்கீட்டு பிணைப்பிலே இருக்கு. இந்த 18ஆம் கூட்டத்தை தவிர மிச்சம் எல்லாம் பங்கீட்டு பிணைப்பிலே இருக்கு. அப்ப பங்கீட்டு பிணைப்பிலே அது இப்படித்தான் ஒன்றுகளோடு செருகப்பட்டு தான் நிற்கும். குளோரின் Cl2 இப்படிதான் நிற்கும். N2 N ட்ரிபிள் பாண்ட் N NN இப்படிதான் இருக்கு. ஒன்று செருகப்படுது. அப்படி அலோகங்களும் மூலக நிலையில் இருக்கும். மூலக நிலையில் பங்கீட்டு பிணைப்பினூடாக இணைக்கப்பட்டிருக்குது அலோகங்கள் 18ஆம் கூட்டம் தவிர. பங்கீட்டு பிணைப்பில் இணைஞ்சிருக்கும் போது அது இப்படி ஒன்று கொண்டு செருகப்படுத்தான் அடுத்தடுத்த கருவிடை தூரத்தின் அரைவாசி பங்கீட்டு அறைகள். அப்ப உலோக ஆரைக்கும் இதுதான் படம், பங்கீட்டு ஆரைக்கும் இதுதான் படம். இதெல்லாம் கேட்கிறாரு. சும்மா நோட்ஸ்ல இருக்கிறவரையே சும்மா கதைக்கிறார். ஆரையை பற்றி ஒரு விளக்கம் தரணும் என்றதுக்காக பொதுவா ஆரை என்பது கருவுக்கும் உறுதியோட்டுக்கும் இடையிலான ஒரு சராசரி தூரம். அது அணு ஆரையோ அயனாரியோ கருவுக்கும் உறுதியோட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சராசரி தூரம் தான் ஆரை.
சரி, எது பங்கிட்டு விளையாடிக்கு இதுதான் படம் சரியோ, அந்த அந்த உலோக ஆரைக்கும் இதுதான் படம். 18ஆம் கூட்டம் என்ன செய்யலாம்டா, 18ஆம் கூட்டத்தை நீங்க திண்மமாக்கலாம். அவங்க கூட்டி வெப்பநிலையை குறைச்சு திண்மமாக்குங்க. ஆக்கினா அதை என்ன செய்யும், அடுத்தடுத்த அணுக்கள் லண்டன்ல வச்சு நினைக்கும். அங்க பங்கிட்டு பிணைப்பு உருவாக இல்லை, 18ஆம் கூட்டத்துக்கு பங்கிட்டு பிணைப்பு உருவாக இல்லை, லண்டன் கவர்ச்சியால் இணைக்கப்படும். அப்போ இணைக்கப்படைக்க பிரிச்செடுக்கப்படத்தான் செய்யும். அப்ப அதுவும் இப்படி அடுத்தடுத்த கருவிடை தூரத்தின் அரைவாசி, அதுக்கும் பங்கிட்டு விளையாடாது. பங்கிட்டு பிணைப்பு இல்லாட்டிக்கும் அதுவும் பங்கிட்டு விளையாடதான். அந்த ஆரைகள் உலோகங்களுக்கு உலோக ஆரைப்படியும் அலோகங்களுக்கு பங்கிட்டு வலு ஆரைப்படியும் கீறப்பட்ட வரைவுதான் இதுல கீறி இருக்கிற வரை. புரியுதா? பார்த்துட்டீங்களா? ரைட். இது அணுக்களின் ஆரை. நான் கீறியிருக்கிறது என்ன, அணு ஆரை. அது உலோகங்களுக்கு உலோக ஆரை, அலோகங்களுக்கு பங்கிட்டு வலு ஆரை என்ற கேட்டகரியில தான் இவை கீறப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆரை ஒன்று இருக்குது, பந்தர்வால் ஆரை என்று இன்னொரு ஆரை. அது உலோகங்கள் அலோகங்கள் சகல மூலகங்களுக்கும் இருக்கு. பந்தர்வால் ஆரை எனப்படுவது உலோகார உலோகங்களுக்கு பங்கிட்டார அலோகங்களுக்கு, பந்தர்வால் ஆரை எல்லாத்துக்கும் சகல மூலகங்கள். அதெண்டா என்னன்னு கேட்டால், இப்ப எல்லாத்தையும் அணுக்களாக்கி வச்சிருக்கிறவங்க வை. குளோரினா சிஎல் அணுக்களா இருக்கு, ஆகனா ஆகனாகன் அணுக்களா இருக்கு, வாயு நிலை அணுக்களா இருக்கின்ற, வாயு நிலை அணுக்களா இருக்கின்ற என்ன அர்த்தம், அடுத்தடுத்த அணுக்கள் கிடையாது, கனெக்ஷன் இல்லை, பங்கிட்டு பிணைப்பு இல்லை, உலோக பிணைப்பு இல்லை. உலோகங்களையும் ஆவியாகியாச்சு, உலோகத்தையும் ஆவியாச்சு. அப்ப ஆவி நிலையில சோடியம் அணு சோடியம் அணு சோடியம் அணு, கல்சியம் அணு கல்சியம் அணு கல்சியம் அணு, வாயுவா இருக்கு தனித்தனி. அப்ப இப்ப உதாரணத்துக்கு சோடியம் அணு, சோடியம் அணுல கரு இருக்கும், வெளியில இலத்திரங்கள் 11 இலத்திரம் சுத்தி கொண்டு. அதே மாதிரி இன்னொரு சோடியம் அணு 11 இலத்திரம் சுத்தி கொண்டு. அப்ப அந்த சோடிய கருவுக்கும் வெளியில இலத்திரம் தான் இருக்கு, இங்கேயும் இலத்திரம் தான் இருக்கு. அப்ப ரெண்டு அணுக்களும் ஒன்றே ஒன்று நெருங்க வெளிக்கிட்டால் வெளியோட்டுல சுத்துற இலத்திரம் தான் முதல் ஒன்றே ஒன்று சந்திக்கும். அப்ப அந்த இலத்திரம் அதுவும் இலத்திரம் இதுவும் இலத்திரம் ஒத்த ஐட்டம் செய்யும், தள்ள வலிக்கும். கொஞ்சம் நீங்கள் நெருக்க வேற, அது தள்ள வலிக்கும். சரியா? அப்ப அந்த அடுத்தடுத்த அணுக்களை அந்த தள்ளுகை விசை எப்ப ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்பிக்கிற கணம் வரைக்கும் நிர்ணயம் கிட்ட கொண்டு வாங்க. சொல்றபடியா கவனிப்போ. அந்த அடுத்தடுத்த அணுக்கள் அதே மூலக அணுக்களை கிட்ட கிட்ட கொண்டிருக்க அந்த வெளி இலத்திரன் முகில் ஒன்று தள்ள ஆரம்பிக்கிற கணம். இப்ப நான் கையை பாருங்க, இப்படி இருந்தா தள்ள துவங்குது என்ற ஒரு கட்டம் பெருமை இல்லை. அந்த தள்ள துவங்குற கணம் வரை கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டு. இப்பதான் தள்ள துவங்குது, நிப்பாட்டு. இனி கிட்ட கொண்டு போனா தள்ளு. அப்ப அந்த தள்ள ஆரம்பிக்கிற கணம் வரை கிட்ட கொண்டு வந்த நிலையில அவ எப்படி இருக்கு தெரியுமோ, இப்படித்தான் இருக்கு. கிட்ட கிட்ட வந்துட்டு இப்ப ஆனா ஒன்று கொண்டு செருகை மேல் அது புனைப்பை உருவாக்கினால் இப்ப செருகிறது. புனைப்பை உருவாக்கினால் என்றாலும் திண்மந்திரமும் புனைப்போட உருவாக்கி கீழே செருகிறது. இப்ப செருகாம தள்ளி இப்ப தள்ளி அப்படி அந்த கணம் வரை கொண்டு வந்து பக்கத்துல நிப்பாட்டி போட்டு அடுத்தடுத்த கருடை தூரத்தின் அரைவாசி அந்தந்த மூலங்களுக்கு உரிய வந்தர்வால் ஆரை எனப்படும். புரியுதா? அந்தந்த மூலங்களுக்கு வந்தர்வால் ஆரை. அப்ப நிச்சயமா என்ன விளங்கு உண்டு, எந்த உலோகமா இருந்தாலும் அததுண்ட உலோக ஆரையை விட அததுண்ட வந்தர்வால் ஆரை பெருசாத்தானே இருக்கும். எந்த அலோகமா இருந்தாலும் அதுண்ட பங்கிட்டு வல் ஆரையை விட அதுக்குரிய வந்தர்வால் ஆரை பெருசாத்தானே இருக்கும். புரியுதா? அவர் சகல மூலங்களுக்கும் அவை உலோகமா இருந்தா உலோக ஆரையை விட, அலோகமா இருந்தா பங்கிட்டு வல் ஆரையை விட அவற்றின் வந்தர்வால் ஆரை எப்போதும் பெரிதாகவே இருக்கும். புரியுதா? இதுதான் அந்த 3 ஆரைகளுக்குமான ஒரு சுருக்கமான இன்ட்ரடக்ஷன். ஓகேயா? ரைட். அடுத்தது
இதுவும் கூட அணு ஆரைகள். முதல் 20 மூலகங்கள் தான் முக்கியமானவை. அதுல ஒரு பேப்பர் ஒன்றில இந்த இது 20ல வராது தானே, இடையில டி குழு வரும். டி குழு இதுல போட இல்ல, இதுல டி குழு போட இல்ல பிள்ளைகள். அடுத்த டி குழுவை முடிச்சுட்டு வார பி குழு இதுல போடும். எதுல 4ஆம் ஆவர்த்தனத்துல பொட்டாசியம் கால்சியம் போட்டிருக்கு 4ஆம் ஆவர்த்தனம். அடுத்த 10 மூலம் வரும் போட இல்ல. அங்கால அடுத்தது நெருது வாங்கும். நிஜம் பி குழு தானே, அந்த பி குழு போட்டுருக்க. கிரிப்டன் வரைக்கும் போட்டிருக்கும். சரியா? அதுல ஆனா முக்கியம் முதல் 20க்கான அணுகாக. இது என்ன இதுல இந்த கிடையில டொட்டட் லைன்ஸ் எல்லாம் போட்டுக்கணும்னு யோசிப்பீங்க. அது இப்ப கேள்வியில பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. கேள்வியில பார்க்க விளங்கும். என்னன்னு சொன்னா, இந்த ஆவர்த்தனத்தில் உள்ள ஒரு மூலகத்தையும் அந்த ஆவர்த்தனத்தில் உள்ள ஒரு மூலகத்தையும் கம்பேர் பண்ணி கேள்வியில் வந்து, அப்ப அதுக்கு நாங்கள் கம்பேர் பண்ணி ஒரு கோடு போட்டா தானே எதாவது எது கூட எது குறையான்னு தெரியும். அதை அறிவதற்காக முதல் 20 மூலகங்கள் கல்சியம் வரைக்கும் தான் 20, ஐதரசன் தொடக்கம் கல்சியம் வரைக்கும் தான் 20. அந்த முதல் 20 மூலகங்களையும் நீங்கள் ஓடர்ல ஏறு வரிசையோ ரங்கு வரிசையோ ஓடர்ல போடக்கூடியதாகத்தான் இந்த கிடைக்கோடுகள் எல்லாம் இதிலே நான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் முதல் 20 மூலகங்களையும் அணு ஆரையில் ஒழுங்குபடுத்தினால் இந்த ஒழுங்கு கொண்டு கிடைக்கும். அணு ஆரையில் ஒழுங்குபடுத்தினால் இந்த ரெக்டால் எழுதியிருக்கிறனே, இந்த அணு ஆரை ஒழுங்கு கிடைக்கும். இதுல முதல் 20 மூலகங்களும் இருக்கு. இதுல பெர்லியமும் கிரிப்டனும் சமன், அண்ணளவா சமன். கிரிப்டனும் பெர்லியமும் அண்ணளவா சமன். பேரங்க கூட ஒரே இடத்துல இருக்கு. அப்படி ஒப்பிட வேணும். இதுல இன்னொரு விஷயம் பேர் அலுமினியம் இருக்குல்ல, 13ஆம் கூட்டம். அதே கூட்டத்துல அலுமினியத்துக்கு அடுத்ததுன்னு சொல்லுவாங்க. கீழே 13ஆம் கூட்டம் அலுமினியத்துக்கு போரனுக்கு கீழே அலுமினியம், அலுமினியத்துக்கு கீழே கேலியம் ஜிஏ. அப்ப கீழே போக சக்தி மட்டும் கூடுதல் கூட. இந்த போரனை விட அலுமினியத்துக்கு ஆற கூட. போரன் இங்க இருக்கு, அலுமினியம் இங்க இருக்கு, ஆற கூட. அலுமினியத்தை போரனை விட அலுமினியத்துக்கு கூட. அலுமினியத்தை விட கலியத்துக்கு கூட வரவும் இல்ல. இங்க பாருங்க குறையா இருக்கு. அலுமினியத்துல இந்த கோடு போட்டு அதுக்கு கீழே தான் கலியம் காட்டிது. அப்ப அதுல எல்லாம் நீங்க சக்தி மட்டும் அதிகரிப்பை விட கதிரேற்ற அதிகரிப்பின்ற முனைப்பு கூட இருக்கும். அலுமினியத்தோட தேவையில்லைன்னு சும்மா கதைகள். அது நீங்க யோசிப்பீங்க. அலுமினியத்தோட கல்வியும் மேல இருக்கணுமே கீழே போட்டிருக்கேன் பிள்ளையாண்டு யோசிச்சிருவீங்க. அதுக்காக சும்மா சொல்லி காட்டு. அது மேல கீழே தான் பேரு. அங்க சக்தி மட்டும் அதிகரிப்பு கூட கதிரேற்ற அதிகரிப்பு முனைப்பா இருப்பதால குறைக்கும். அப்படி இருக்கு சில விஷயம். நாங்க படிக்கிற சீசியம் இருக்கு, அடுத்த பிரான்சியம் இருக்கு. இப்ப லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் கூடிக்கொண்டுதான் பேரு. ஆனா பிரான்சியத்துக்கு குறை, சீசியத்தோட குறை. இதெல்லாம் தேவையில்லை, பாடத்துக்கு தேவையில்லை, சும்மா சொல்றோம். அப்ப லிதியத்தை விட சோடியத்துக்கு கரையேற்றமும் கூடத்தான், சக்தி மட்டமும் கூடத்தான். ஆனா என்ன, கரையேற்றம் கூடினா ஆற குறையும், சக்தி மட்டம் கூடினா ஆற கூடவும். அப்ப கரையேற்றம் கூடுது, சக்தி மட்டமும் கூடுது. இப்ப இந்த வேடங்கள லிதியத்தை விட சோடியத்தை, லிதியத்தை விட சோடியம், கரையேற்றம் கூட. கரையேற்றம் அணுவன் தானே கரையேற்றம். அப்ப லிதியத்தை விட சோடியத்துக்கு கரையேற்றம் கூட, சக்தி மட்டமும் கூட. சக்தி மட்டம் கூடினா ஆற கூடணும், கரையேற்றம் கூடினா ஆற குறையணும். ஆனா அரை முடியுது. அப்ப என்ன முடிவெடுப்பீங்க? அப்ப சக்தி மட்ட அதிகரிப்பு கரையேற்ற அதிகரிப்பை விட சக்தி மட்ட அதிகரிப்பு கூடுதலாக முனைப்பாக இருக்கு. அப்ப சக்தி மட்ட அதிகரிப்பு அரை கூடுது. அப்ப அலுமினியத்தோட கலியம் ஏன் குறையாது கேட்டா, கரையேற்ற அதிகரிப்பு சக்தி மட்ட அதிகரிப்பை விட கூடுதலாக முனைப்பா இருந்திருக்கு என்று மாற சொல்லிவிட்டது. ஒரு பிரச்சனையும் மற்ற என்ன சொல்ல போறீங்க? இப்ப லிதியத்தை விட அலுமினியம் குறையுது. அப்ப லிதியத்தை விட அலுமினியம் குறையுதுன்னா லிதியத்தை விட அலுமினியம் சக்தி மட்டம் கூடத்த. லிதியம் 2 சக்தி மட்டம் தான், அலுமினியம் 3 சக்தி மட்டம். இப்ப 3 சக்தி மட்டம் உள்ள அலுமினியம் எல்லாமே 3 சக்தி மட்டம். ஆனா லிதியம் 2 சக்தி மட்டம். அப்ப 2 சக்தி மட்டம் உள்ள லிதியத்தை விட 3 சக்தி மட்டம் சக்தி மட்டம் கூடியுமே குறையுது. கரையேற்ற அதிகரிப்பு தான் அங்க முனைப்ப. அதனால அவர் சோடியம் மெக்னீசியம் கூட வேறு. சோடியம் மெக்னீசியம் 3 சக்தி மட்டம் தான். ஆனா அது லிதியத்தோட கூட வேறு. அந்த பிரதான சக்தி மட்ட அதிகரிப்பு கூடுதலாக முனைப்பாரு. இங்கால கரையேற்ற அதிகரிப்பு கூடுதலாக முனைப்பாருக்கு, அங்கால பிரதான சக்தி மட்ட அதிகரிப்பு கூடுதலாக முனைப்பாரு.
இப்படி முதல் வரைவை ஞாபகம் வச்சு 20ஐயும் ஓடுறதுல ஞாபகம் வைக்கிறது முதல் முறை. விளக்கம் கேட்டா இப்ப நாம் கரைச்ச மாதிரி ஓடுற எது வருஷம் தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி விளக்கத்தை கொடுக்க முடியல. பிரச்சனை இல்லை தானே. இதுதான் அணுகாரம். வேற அணுகார சம்பந்தமா வந்த கேள்விகளை கொடுக்கலாம். இல்லை இதுல வச்சு கூட கொடுக்கலாம். நீங்க இந்த படத்தை வச்சு இதை வச்சு விட கொடுக்கலாம். ஓகேயா? பாக்குறீங்களா? வரைவா படத்தை வடிவா பாருங்க. நோட் பண்ணி வைக்கணும் நீங்க கட்டாயம். சரியா? இதுதான் அணுகாரம். இனி அணுகாரையில நீங்கள் அணுகார தங்குற காரணிகள் என்று இருக்குது. பிரதான சக்தி மட்டம் நீங்க தங்கும், கருகேற்றம் பாதிக்கும், பயன்படு கருகேற்றம் இன்னொன்று இருக்கு, அதுவும் பாதிக்கும். அணுகாரையை பாதிக்கிற காரணிகள் பிரதான சக்தி மட்டம், கருகேற்றம், பயன்படு கருகேற்றம், திரையிட்டு விளை. திரையிட்டு விளை திரையிட்டு விளை வந்தது என்ன? ஈட்டோட்டு இலத்திரன் வரையான தூரம் தானே அணுகாரு. அப்ப ஈட்டோட்டு இலத்திரன்கள் வந்து எல்லா இலத்திரனையும் கரு கவரத்தானே போகுது. அப்ப எல்லா இலத்திரங்களையும் கரு கவரும் போது ஈட்டோட்டு இலத்திரன்கள் இருக்கல்லோ, அத ஈட்ட அயலோட்டிலும் இலத்திரன் இருந்தா என்ன செய்யும்? இப்ப ஐதரசன் கீரியத்துக்கு இருக்காது, மற்ற மூலங்களுக்கு ஈட்ட அயலோட்டில இருக்கும் தானே. ஐதரசன் கீரியம் தவிர ஏனைய மூலங்களுக்கு ஈட்ட அயலோட்டில இலத்திரன் இருக்கு. அப்ப ஈட்டோட்டில உள்ள இலத்திரன்களுக்கு ஈட்ட அயலோட்டு இலத்திரங்கள் என்ன செய்யும்? ஈட்டோட்டு இலத்திரனை வெளியில தள்ளப்பா சொல்றாங்க. ஈட்டோட்டு இலத்திரங்களை ஈட்ட அயலோட்டு இலத்திரங்கள் வெளியில தள்ளு. ஆனாலும் கரு என்ன செய்யுது? எல்லாத்தையும் இழுத்து பிடிக்குது. அப்ப ஈட்டோட்டு இலத்திரனை கரு கவருகின்ற ஆற்றல ஈட்ட அயலோட்டு இலத்திரன் என்ன செய்யும்? தூர தவறுதாக குறைக்கும். அல்லது இப்படி கதைக்கும், ஈட்டோட்டு இலத்திரங்கள் மீதான கருவின் பார்வையை ஈட்ட அயலோட்டு இலத்திரங்கள் குறுக்கே நின்று மறைக்கின்ற தன்மைக்கு பேர்தான் திரையிட்டு விளை. என்ன ஸ்கிரீனிங் எஃபெக்ட்? ஸ்கிரீன் திரைதான். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் தான் சொல்றோம். ஈட்டோட்டு இலத்திரங்கள் மீதான கருவின் பார்வையை அல்ல கருவின் கவர்ச்சியை ஈட்ட அயலோட்டு இலத்திரங்கள் குறுக்கே நின்று மறைக்கின்ற தன்மைக்கு பேர் தான் திரையிட்டு விளை. இது விரைவிலக்கணம் அல்ல, ஒரு விளக்கத்துக்காக சொல்றோம். இதுதான் திரையிட்டு விளை. அப்ப திரையிட்டு விளை கூடினா என்ன நடக்கும்? அணுகார கூடும் தான் படிக்கிறேன். அப்ப ஏன் திரையிட்டு விளை கூடினா அணுகார கூடணும்? ஈட்டோட்டு இலத்திரம் மீது கருவின்ற கவர்ச்சியை ஈட்ட அயலோட்டு இலத்திரங்கள் மறைக்கின்ற தன்மை கூடினா என்ன செய்யும்? ஈட்ட அயலோட்டு இலத்திரம் கூடுதலாக கருவை மறைச்சா என்ன செய்யும்? கருவின்ற கவர்ச்சி குறையும். இறுதியோட்டு இலத்திரனுக்கு குறையும். இறுதியோட்டு இலத்திரன் கருவின்ற கவர்ச்சி குறைஞ்சால் இறுதியோட்டு இலத்திரனை ஈட்ட அயலோட்டு இலத்திரன் வெளியில தள்ளும். அப்ப ஈட்டோட்டு இலத்திரன் தூரத்துக்கு போகும். ஈட்டோட்டு இலத்திரன் வெளியான தூரம் தான் அணுகார. ஆகவே திரையிட்டு விளைவு கூடினா அணுகார கூடும். ஓகேயா? விளங்காட்டிக்கு யூடியூப்ல போட போறோம். விளங்காட்டிக்கு திரும்பி போட்டு கேட்கலாம் தானே. சரியா? இதுதான் திரையிட்டு விளைவு. அந்த திரையிட்டு விளைவு பிரதான சக்தி மட்டம், கருகேற்றம், பயன்படுகிறேன், இவ்வளவுதான் அணுகாரையை பாதிக்கிற காரணம். ஓகேதான். இப்ப ஏன் கூட்டத்தின் வழி பொதுவாக கருமியத்தை விட கரியம் குறையுதுதான், அதை விடுங்க, அது விடுங்க. பொதுவாக என்ன நடக்குது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம் கூட்டத்தின் வழி கூடுது. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம் கூட்டத்தின் வழி கூடுது. போரன், அலுமினியம் கூட்டத்தின் வழி கூடுது. கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம் கூட்டத்தின் வழி கூடுது. நைட்ரசன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் கூட்டத்தின் வழி கூடுது. ஹீலியம், நியோன், ஆர்கன், கிரிப்டன் கூட்டத்தின் வழி கூடுது. என்ன காரணம்? சக்தி மட்ட அதிகரிப்பு கருவேற்ற அதிகரிப்பை விட முனைப்பா இருக்கு. சக்தி மட்டம் கூடுது, கரையேற்றம் கூடுது. அப்ப கூட்டத்தின் வழி கூடுறதுக்கு காரணம் கேட்டா சக்தி மட்ட அதிகரிப்பு தான் காரணம். கரையேற்றம் கூடினாலும் சக்தி மட்ட அதிகரிப்பு தான் முனைப்பா இருக்கிறதால காரணம் கூடுது கூட்டத்தில். ஆவர்த்தனத்தின் வழி குறையுது. பி குழு, எஸ் குழு, பி குழு, எஸ் குழு, பி குழு ஆவர்த்தனத்தின் வழி குறையுதே. இறுதி பிரதான சக்தி மட்டும் மாறாது தானேடா இந்த உலகத்துக்கு, இந்த 8 மூலங்களுக்கு.
8க்கும் இறுதி பிரதான சக்தி மட்டம், இந்த 8க்கும் பிரதான வந்துட்டு இங்கே பாருங்க எஸ் குழு பிரெஞ்சால பி குழு, இங்க எஸ் குழு பிரெஞ்சால பி குழு, அதுக்கு ஆவர்த்தனத்தின் வழி குறையுது. என்ன விளக்கம்? இறுதி பிரதான சக்தி மட்டம் மாறாது இருக்க அதிகரிக்கும் கரையேற்றம் என்ன செய்யும்? அப்ப அடுத்தடுத்த மூலத்துக்கு போக கரையேற்றம் கூடிக்கொண்டு வேணும். ஆனா இறுதி பிரதான சக்தி மட்டம் மாறாம இல்ல இருக்க, இறுதி பிரதான சக்தி மட்டம் மாறாது இருக்க அதிகரிக்கும் கரையேற்றம் இறுதியோட்ட கவர 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 அதான் உங்களுக்கு ஆவர்த்தனத்தின் மொழி குறையுது. ஓகேயா? கூட்டத்தின் வழி கூடுறதுக்கு விளக்கம் ஆவர்த்தனத்தின் வழி கூட பயன்படுத்துகிற ஏற்றம் கூடிக்கொண்டுதான். கூட்டத்தின் வழி பயன்படுகிற ஏற்றம் பொதுவா மாறாது, கருதேற்றம் கூடுது. படிவா கவனிங்கோ, கூட்டத்தின் வழி கருதேற்றம் கூடுது, ஆனா பயன்படுகிற ஏற்றம் பொதுவா மாறாதான் இருக்கு கூட்டத்துக்கு. அதெல்லாம் அதை நான் கதைக்கேன். கூட்டத்தின் வழி பயன்படுகிற ஏற்றம், ஆனா ஆவர்த்தனத்தின் வழி பயன்படுகிற ஏற்றமும் கூடும் கருதேற்றமும் கூடும். ரெண்டையும் கதைக்கோங்க. ஆவர்த்தனத்தின் வழி கருதேற்றம் பயன்படுகிற ஏற்றம் ரெண்டும் பிரதான இறுதி பிரதான சக்தி மட்டும் மாறாது இருக்க அதிகரிக்கும் கருதேற்றம் அதிகரிக்கும் பயன்படுகிற ஏற்றம் ஆகவே தொடர்ச்சியாக குறைவடைய செய்யும். அவ்வளவுதான். ஓகே, இதுதான் அணுகாலை. வரை ஓகே தானே? இனி அயனாரைக்கு போ. சரியா? அயனாரையில சில விஷயம். ஒரு அணுவுக்கு இலத்திரன படிப்படியா அகற்ற 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 கட்டியங்கள். இப்ப எப்படி யோசிங்க, அலுமினியம் எடுத்தீங்கன்னா சரியா, ஏஎல் பிளஸ், Al2+, Al3+, Al4+, Al5+. இதெல்லாம் நம்ம வாயிலே தொடர்பு சக்தியை கொடுக்க இப்படி வருது. சேர்வைகள்ல 3+ மட்டும்தான் வேணும், சேர்வைகள்ல 3+ மட்டும்தான். ஆனா வாயிலையில தொடர்பு சக்தியை கொடுக்க தனித்தனியும் இப்படி மாறிக்கொண்டு. அப்ப இதுல உங்களுக்கு வேற வேற ஆறு என்ன செய்யணுமா குறைஞ்சு வந்து குறைஞ்சோம்தான். இப்ப அலுமினியமும் Al3, அலுமினியத்திலே 3 சக்தி மட்டும் தான், Al3+லே 3 சக்தி மட்டும் தான். ஆனாலும் அலுமினியத்தோட Al+ குறையுமே. இங்க பயன்படுகிற ஏற்றம் கூட போகும், பயன்படுகிற ஏற்றம் அல்லது சார்பு கரியேற்றம் அது இங்க அயனாக இன்னும் கூடி கொண்டு வரும். அப்ப அதுவும் கூட, அதுவும் கூடினாலும் ஆரையும் கூட இருக்கு. அது சும்மா யோசிக்கலாங்க. இதுல 13 இலத்திரன் இருக்கு, 13 புரோத்தன் இருக்கு கருவில. 13 புரோத்தன் 13 இலத்திரன இழுக்கிற இழுவையா 12 இலத்திரன இழக்கிற இழுவையா கூடவே இருக்கு. புரோத்தன் மாறாது. 13 புரோத்தன் 13 இலத்திரன இழுக்கிற இழுவையா 12 இலத்திரன இழுக்கிற இழுவையா கூடும். 12 மீதுதான் கூட இழுவையை காட்டும். அப்படியே குறைய குறைய என்ன செய்யும்? எஞ்சி இருக்கிற இலத்திரங்களை இன்னும் நல்லா ஒழுங்கு. அதனால ஆறு என்ன செய்யும்? தொடர்ச்சியாக குறைவடையும். அப்போ ஒரு அணுவிலிருந்து இலத்திரங்களை படிப்படியாக அகற்ற தோன்றும் கட்டியங்களில் அயனாடிகள் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடையும். அப்படி தொடர்ச்சியாக குறைக்க சக்தி மட்டம் குறைஞ்சால் இன்னும் சடதியாக குறையும். இதுல சக்தி மட்டம் குறையும். Al2+க்கும் 3+க்கும் இடையில சக்தி மட்ட வீழ்ச்சி ஒன்று. Al2+க்கும் 3+க்கும் இடையில சக்தி மட்ட வீழ்ச்சி ஒன்று. அதுக்குள்ள சடுதியா குறையும். அதெல்லாம் டபுள் போட்டுருப்பேன், டபுள் கிரேட் தான் போட்டுருப்பேன். சொல்றவங்க அப்படியே குறைஞ்ச அனுபவம். ஒரு அணுவிலிருந்து இலத்திரங்களை படிப்படியாக அகற்றும் போது பயன்படுகிற அதிகரிப்பு காரணமாக எஞ்சி இருக்கும் இலத்திரங்கள் கருவினால் வலிமையாக கவரப்பட அயனாடைகள் தொடர்ச்சியாக குறைவடையும். இதுதான் விளக்கம். ஓகேயா? அப்ப அதே மாதிரி ஒரு அணுவுக்கு இலத்திரம் சேர்க்க என்ன நடக்கும்? N-, N2-, N3-. இது என்ன செய்யணுமா? இது 7 புரோத்தன் 7 இலத்திரனை கவர்றதை விட 8 இலத்திரனை கவர்றது குறைவாக. இது 9 இலத்திரனை கவர்ற இன்னும் குறை, 10 இலத்திரனை கவர்ற இன்னும் குறை. அப்ப ஆட கூடி கொண்டு வரும். இது பயன்படுகிற இடம் குறைஞ்சி கொண்டு வரும். அப்போ அணுவுக்கு இலத்திரங்களை சேர்க்கும் போது தோன்றும் அந்நியங்களில் பயன்படுகிற வீழ்ச்சி காரணமாக அதிகரிக்கும் இலத்திரங்களை கவரும் ஆற்றல் குறைவடைந்து செல்ல ஆரை தொடர்ச்சியாக கூடி செல்லும். ஆரை தொடர்ச்சியாக கூடி செல்லும். ஓகேயா?
இது விழுமியமான அமைப்புக்கு வந்துடுது. அதுக்கு மேல இலத்திரங்களை சேர்க்காதீங்க. எந்த ஒரு மூலத்துக்கும் விழுமியமான அமைப்பை மீறி இலத்திரம் எடுக்கலாம். ஆனா விழுமியமான அமைப்பை மீறி இலத்திரம் கொடுக்கலாம். அதான் புரிஞ்சுக்கணும் வடிவா. ஒரு அணுவுக்கு விழுமியமான அமைப்பை மீறி இலத்திரம் எடுக்கலாம். ஏன்னா அது எங்களை நாங்க கொடுக்குற சக்தியை பொறுத்து. இது விழுமியமான அமைப்பை மீறி இலத்திரம் சேர்க்கல. அது வச்சிருக்கோம், அது வச்சிருக்காது, அதான் அப்ப கொடுக்கல. அதெல்லாம் திரும்பியில சொல்ல நிப்பாட்டு. புரியுதா? இதே சக்திகள் சொல்றோம். இலத்திரநாட சக்திகள் சொல்றது முதலாம் இலத்திரநாட சக்தி, இரண்டாம் இலத்திரநாட சக்தி, மூன்றாம் இலத்திரநாட சக்தி. இது முதலாம் அயனாக்க சக்தி, இரண்டாம் அயனா சக்தி, மூன்றாம் அயனா சக்தி, நாலாம் அயனா. இது ஒரு அணுவுக்கும் அதன் ஆணைகளுக்கும் இடையிலான தொடர்பை இப்படி சொல்லுவோம். அப்ப ஒரு அணுவிலிருந்து அந்நியங்கள் உருவாக ஆற கூடிக்கொண்டு வரும், கட்டியங்கள் உருவாக ஆற குறைஞ்சு வரும். இனி கொஞ்சம் ஒப்புடுகளை பார்ப்போம். சில ஒப்புடுகள். ரைட். இப்ப பாருங்க, இப்ப இப்படி இப்ப நைதரசன் 3 மைனஸ் ஆக்சிஜன் 2 மைனஸ் புளோரின் 1 மைனஸ் நியான் Na பிளஸ் Ng2 பிளஸ் அடிக்கடி கழியலுக்கு வர இடம் தான் இது. Al3 பிளஸ். இது அடுத்தடுத்த அணுவன் உள்ள மூலகங்கள். அடுத்தடுத்த அணுவன் உள்ள மூலகங்கள். இதுல சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் 3ஆம் ஆவர்த்தனம், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியோன் 2ஆம் ஆவர்த்தனம். 2ஆம் ஆவர்த்தன அந்நியங்கள், அந்த உறுதியான அயன்கள், விழுமிய அமைப்பு அடைகிற அயன்கள் எல்லாம். இதுல எல்லாமே நியோனின் விழுமிய அமைப்பு அடைகிற அயன்கள். நியோனின் விழுமிய வாயு அமைப்பை அடைகின்ற அயன்கள் தான் இவை எல்லாம். அப்ப ஒரு ஆவர்த்தனத்தின் அந்நியனும் அடுத்த ஆவர்த்தனத்தின் கத்தியனும் நியோன். அந்த நியோனின் இலத்தில உறுதியான அயன்கள், உறுதியான அயன். இதெல்லாம் ஆரையே தொடர்ந்து, இது ஆரைக்கு தான் கீறியிருக்கும், தொடர்ந்து குறையும். என்ன விளக்கம் என்றால், இதெல்லாம் என்ன சொல்லுவோம், ஒரே இலத்திரன் எண்ணிக்கை, ஒரே இலத்திரன் நிலையமைப்பு, ஒரே பிரதான சக்தி மட்டம், எல்லாமே நியோன் தான். நியோன் இலத்திரன் தான் எல்லாம். என்ன அப்ப ஒரே இலத்திரன் எண்ணிக்கை, ஒரே இலத்திரன் நிலையமைப்பு, ஒரே பிரதான சக்தி மட்டம். ஆனால் அதிகரிக்கும் கருகேற்றம், அதிகரிக்கும் பயன்படுகருகேற்றம், அதனால் ஆரை தொடர்ச்சியாக குறைவில்லை. ஓகே தானே? ஆரை தொடர்ச்சியாக குறைவில்லை. இப்ப இதே மாதிரி அடுத்தது P3 minus S2 minus Cl minus Ar potassium calcium. முடியல. சரியா? இந்த சோடியத்துக்கு மேலதான் கல்சியம் வரும். இந்த அப்படிதான் இருக்கு. சோடியத்துக்கு மேல கால்சியம் அணு ஆரையிலும், அப்ப கட்டையன் ஆரையிலும் அப்படிதான் வரும். இதுதான் இங்கேயும் அதே கருத்து தான். இவே என்ன, பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகன் 3ஆம் ஆவர்த்தனம், பொட்டாசியம், கல்சியம் 4ஆம் ஆவர்த்தனம். ஒரு ஆவர்த்தனத்தின் அந்நியங்களும் அடுத்த ஆவர்த்தனத்தின் கட்டியங்களும் ஒரே இலத்திரன் ஆகும். இதுக்கும் அதே விளக்கம். என்ன, ஒரே இலத்திரன் எண்ணிக்கை, ஒரே இலத்திரன் நிலையமைப்பு, ஒரே பிரதான சக்தி மட்டம், ஆனால் அதிகரிக்கும் கரையேற்றம், அதிகரிக்கும் பயன்படுகிற ஏற்றம், ஆரிய தொடர்ச்சியாக குறைவடைய செய்யும். அதெல்லாம் குறையும். சரியா? அவங்களுக்கு இருந்த விரைவு, இப்ப இந்த அந்த அயனாவிகளை ஒப்புடுறதுக்கான விரைவு. இதுல இந்த மறுக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதுக்கு எத்தனை கேள்விகள் வந்திருக்கு. ஃபைனல் பேப்பர் எடுத்து பாருங்க. நான் கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்றது ஃபைனல் பேப்பர் தான் சொல்றோம். பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர் செய்து பார்த்தா வடிவா தெரியும். இதெல்லாம் இந்த நோட்ஸ்ல எல்லாம் கிளியரா நோட்ஸா வசனமா எழுதி, எல்லாம் படம் எல்லாம் அங்குறி வசனங்கள் எல்லாம் எழுதி எல்லாம் கொடுக்கணும். இப்ப நோட்ஸ் சொல்ற வகுப்பு இல்லை, இது யூடியூப்ல போடுறதுக்காக. சரியா? ரைட். இப்ப அடுத்த விஷயம், இப்ப ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான மூலகங்களை தெரிவு செய்கிறது. உதாரணமாக ஒரு 3 மூலம்,
4 மூலகம், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மூலங்களை தெரிவு செய்யும் போது நான் சொல்றது பொதுவான கருத்து. எங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு ஒர்க் பண்ணும் இது. சரியா? முரண்பாடுகளும் பெறலாம், ஆனாலும் எங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்குள்ள பிழைக்காது. அதனால நான் சொல்றபடி கேள்விகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மூலங்களை தெரிவு செய்யும் போது அந்த மூலங்களின் அணு ஆரைக்கு ஒரு போக்கு இருக்குந்தானே, ஒரு போக்கு இருக்குந்தானே. அப்புறம் அந்த மூலகங்கள் அனைத்தும் உறுதியான கட்டியனைத்தான் உருவாக்குது வைங்க. அந்த மூலகங்கள் அனைத்தும் உறுதியான கட்டியனை உருவாக்கும், அல்லது மூலகங்கள் அனைத்தும் உறுதியான அந்நியனை உருவாக்கும். ஒன்று கட்டியனை உருவாக்கும், அல்லது அந்நியனை உருவாக்கும். கலந்து உருவாக்கக்கூடாது, கலந்து உருவாக்கக்கூடாது. சரி, அப்ப அந்த மூலங்கள் அனைத்தும் உறுதியான கட்டியங்களை உருவாக்கினால் அந்த கட்டியனாரையின் போக்கும் அந்த மூலங்களின் அணு ஆரையின் போக்க போலதான் இருக்கு. இந்த போக்கு கட்டியனார அணுகாரைக்கு சமன் இல்லை, அந்த போக்கு. இப்ப 4 மூலத்துக்கும் அணுகாரைக்கு வேறு வரிசை இருக்கும் இல்லை, அதே 4க்கான கட்டியனாரையின் வரிசையும் அதே மாதிரி வரிசையில இருக்கு. அல்ல அதே 4 அந்நியனாரையின் வரிசையும் அணுகாரையின் வரிசையில இதைத்தான் சொல்றோம். அவர் குறிப்பிட்ட எண்ணிக்கை மூலங்களை எடுக்க அவற்றின் அணுகாரைகளின் போக்கிலேயே அவை உறுதியான கட்டியங்களை உருவாக்குமாயின் அக்கட்டியனாரைகளின் போக்கும் அமையும், அல்லது அவை அனைத்தும் உறுதியான அந்நியங்களை உருவாக்குமா இருந்தால் அந்நியனாரைகளின் போக்கும் அந்த அணுகாரையின் போக்குலாம். இப்ப நான் சொல்லுங்க, அது நீங்கள் ஆவணத்தின் வழியும் செக் பண்ணி பார்க்கலாம், கூட்டத்தின் வழியும் செக் பண்ணி பார்க்கலாம், கூட்டத்தையும் ஆவணத்தையும் கலந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் அதான் சொல்லுவேன், எக்ஸாம் பாயிண்ட் சரியா தான் இருக்கு. எப்போதும் உண்மையா இல்லையான்னு நான் சக மூலங்களையும் ஆராய்ச்சி போட்டு கதைக்கல, எங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள ஓகேயா இருக்கு. அதனால பயப்படாம பயன்படுத்தி கொள்ள முடியும். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தால சொல்ற விஷயம், எங்கேயும் புத்தகங்கள்ல வாய்ச்சிட்டு கதைக்கிற விஷயம் இல்லை. இந்த கோடு போடுற விஷயம் எல்லாம் நானா உருவாக்கின விஷயம், ஒன்றுமே புத்தகங்கள்ல இருக்காது, ஆர்டிஐ நோட்ஸ்ல இருக்காது, எந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கு சொல்றவங்க. இப்ப உதாரணத்துக்கு லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் என்ன ஆறு என்ன செய்யும்? கூடிக்கொண்டு தானே வரும், கூடிக்கொண்டு தானே வரும், இந்த இப்படிதானே வரும். அப்ப இது 4 மூலம் அணுகார கூடு. சரி, இவையெல்லாம் என்ன செய்யும்? உறுதியான கட்டியனை தான் உருவாக்கும். இந்த உலோகங்கள் தான், உலோகங்கள் கட்டியன. சோ Li பிளஸ், Na பிளஸ், K பிளஸ், Rb பிளஸ். அப்ப கட்டியனாரையில போக்கும் அப்படி இருக்கு, அதே போக்குலானே இருக்கு. அதுதான் சொல்றோம், அவை அனைத்து உறுதியான கட்டியனை உருவாக்குனா கட்டியனாரையில போக்கும் அணுகாரையில போக்குலான்னு சொல்றோம். அப்ப இப்ப இது எந்த கூட்டத்துக்கும் இப்படித்தான் இருக்க போகுது. 2ஆம் கூட்டத்துக்கு போட்டாலும் இப்படிதான் இருக்கு, 3ஆம் கூட்டத்துக்கு 13ஆம் கூட்டம். சரி, இப்ப கட்டையில தான் நடக்கும், அன்னைக்கு நடக்காதோ? இங்க குளோரின், குளோரின், புரோமின், அயடின் அணுகார என்ன செய்யும்? கூடிக்கொண்டு வரும். அப்படியே F மைனஸ் அன்னியன், Cl மைனஸ் அன்னியன், Br மைனஸ் அன்னியன், I மைனஸ் அன்னியன், உறுதியான அன்னியன் என்ன செய்ய? அன்னியன் போகும், அதே போக்குறாங்க. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குதா? ஆக்சிஜன், சல்பர், ஒட்சன் மேல சல்பர் கீழே ஆற கூடு, O2 மைனஸ் S2 மைனஸ் கூட கொடுந்தா மேல இருந்து. அதான் இப்ப நான் கூட்டத்தின் படி கட்டியனுக்கு நடக்குதுன்னு சொல்லியாச்சு, அந்நியனுக்கு நடக்குதுன்னு ஒரு காட்டி ஆவர்த்தத்தின் படி காட்டுறதோ. இங்க பாருங்க, சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், இந்த 3 என்ன உலோகம். அப்ப என்ன அணுகார என்ன செய்த? அணுகார தொடர்ந்து கூட இருந்தா சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் அணுகார கூட. அப்ப இந்த உறுதியான கட்டியனார கூட அந்த 3 மட்டும் அணுகார ஆவர்த்தத்தின் படி குறையுது. உறுதியான கட்டியனாரையும் ஆவர்த்தத்தின் குறையுது. இந்த பொட்டாசியம், கல்சியம் குறையுது. ஆவர்த்தத்தின் படி பொட்டாசியத்தோட கல்சியம் குறையுது, இந்த அணுகார குறையுது. இந்த கட்டியனார பொட்டாசியம், கல்சியம் குறையுது. அதான் அந்நியனுக்கு பார்க்க போறீங்களா? அந்நியனுக்கு இந்த ஆவர்த்தத்தின் ஒழிஞ்ச வேற போரன், கார்பன், நைட்ரஜன், சாரி கார்பன், நைட்ரஜன், நைட்ரஜன் ஆக்சைடு, குளோரினா, நைட்ரஜன் ஆக்சைடு, குளோரின் அணுகார குறையுது. இந்த உறுதியான எண்ணெய் நாரை இதுல போட்டுருங்க, அள்ளி போட்டு இதுல போட்டு நைட்ரஜன் N3 மைனஸ், O2 மைனஸ், F மைனஸ், நியான் இப்படி எல்லாம் போட்டோம். அப்ப அந்நியனாரையும் குறையுது, அணுகாரையும் குறையுது. நைட்ரஜன் ஆக்சைடு, பாஸ்பரஸ்
இந்த பொஸ்பரஸ் கந்தகம் குளோரின் அண்ணார குறையுது, இந்த பொஸ்பரஸ் கந்தகம் குளோரின் அந்நியனார குறையுது. வாகனத்தின் வழி பாருங்க, கட்டையனுக்கு பாருங்க, அந்நியனுக்கு பாருங்க, கூட்டத்தின் வழி கட்டையனுக்கு பாருங்க, அந்நியனுக்கு பாருங்க. சரியா வருதா இல்லையா? இதைத்தானே சொல்றோம். இப்ப ஆவணத்தையும் கூடவே கலந்து வேற எப்படி இருக்கு? இந்த லிதியம், பெர்லியம், சோடியம், மெக்னீசியம். இப்ப இந்த மூன்றே பெர்லியத்தை விட லிதியத்துக்கு கூட, லிதியத்தை விட மெக்னீசியத்துக்கு கூட. அணுக இந்த லிதியத்தோட மெக்னீசியத்துக்கு கூட, லிதியத்தோட மெக்னீசியத்துக்கு கூட, பெர்லியத்தோட லிதியத்துக்கு கூட ஆவணத்தின் வழி இப்படிதானே பெர்லியத்தோட லிதியத்துக்கு கூட இருந்தா, லிதியத்தோட மெக்னீசியத்துக்கு கூட இருந்தா, லிதியத்தோட மெக்னீசியத்துக்கு அணுகாது. அப்ப இதே மூலங்கள் உண்மையான கட்டியல் உருவாக்கும் போது P2+, Li+, Mg2+, அதே பாருங்க, பெர்லியத்துக்கு 2+, லிதியத்துக்கு 1+, மெக்னீசியத்துக்கு 2+, அதே போகலாம். பட்டியை மாறி போட்டாலும் அதே நிலைமை தான். இந்த பட்டியை போடுங்க, இந்த வழக்கமாக்குங்க, இப்படி ஏன் போடணும், இப்படி போட்டா என்ன மாதிரி இருக்கும்? அணுகார சொல்லுங்க. இந்த சிவப்பால கூட்ட பட்டிக்கு எப்படி இருக்கணும்? பெர்லியத்தை விட லிதியம் கூட, லிதியத்தை விட கூட. அப்ப ஆயில போடுங்க, ஐங்களை போடுங்க, பெர்லியம் 2+, Li+, Na+. இது ஆவர்த்தனம் கூட்டம் கலந்து, ஆவர்த்தனம் கூட்டம் கலந்து அங்கேயும் இதுதான் பிரச்சனை. இதை படிவா விளங்காதமா விட்டா கேள்வி செய்ய கஷ்டமா தானே இருக்கு. இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அனுபவத்தால கதைக்கிறேன், எங்கேயுமே பார்த்து கதைக்கிறேன், அனுபவத்தால கதைக்கிறேன். நீங்க கேள்விகள் பெரிய யோசிச்சு பாருங்க, பாஸ்ட் செய்ய பெரிய யோசிச்சு பாருங்க, கிளீனா இருக்கு. அணுகாரை அயனாரைகள் என்ற விடயங்கள் தான் நான் இப்ப உங்களுக்கு கொண்டு வரேன். சரியா? அணுகாரை அயனாரை கூட்டம் ஆவர்த்தனம் எல்லாரும் இந்த இதையும் பாருங்க. இந்த ஆக்சிஜன், ஆக்சிஜன் பக்கத்துல குளோரின், இந்த ஆக்சிஜன்ல சல்பர். பட்டி எந்த பழமா போடணும்? இந்த சிவப்பு, இந்த சிவப்பு பட்டி மேல தான் எதுவும் இருக்கு. அப்ப அணுகாரை என்ன செய்யும்? குளோரினோட ஆக்சிஜனோட கூட சல்பரோட கூட, ஆக்சிஜனோட சல்பரோட கூட கூட்டம் ஆவர்த்தனம் வழியே குறையும். ஆக்சிஜனோட குளோரின் குறைவு, ஆக்சிஜனோட சல்பர் கூட. இப்படி அணுகாரை அயன்களை போடுங்க. F-, O2-, S2-, இப்படிதான் பேரு மாறாது. பட்டிய மாறி போட்டாங்க, இப்படி போட்டாங்க. ஓகே. அப்ப இப்ப நான் இதுவரை உங்களுக்கு அணுகாரைகள் அயனாரைகள் பற்றிய ஒரு சிறிய விவரணம், சிறிய விளக்கம் ஒன்று தந்திருக்கு. சரியா? இதெல்லாம் இந்த கிளாஸ்கள்ல, நோட்ஸ்கள்ல எல்லாம் கோப்பியில கொடுக்குற விஷயம். சோ இந்த கிளாஸுக்கு பெற விரும்புகிறார்கள், சரியா? இந்த நம்பருக்கு 77008 இந்த நம்பருக்கு கோல் அடிக்கலாம், அல்லது டெலிகிராமில் மெசேஜ் போடுங்க. டெலிகிராமில் மெசேஜ் போடுங்க, அல்லது கோல் பண்ணி. இங்க எல்லா பட்ச வகுப்புகளும் ஆன்லைன்ல செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா பட்ச வகுப்புகளும் நடக்குது, ஒழுங்கா நடக்குது. டெய்லி கிளாஸ் இருக்கும், டெய்லி கிளாஸ் இருக்கும். 2000 பேமெண்ட் எடுக்கிறேன்னா தியரி வகுப்புகளுக்கு 2000 பேமெண்ட். டெய்லி கிளாஸ் இருக்கும், எக்ஸாம் இருக்கும். மைவன் சார் என்ற எக்ஸாம்கள் நடைபெறுவது ரெகுலரா. அதான் இந்த தொடர்ந்து 7 நாளும் வகுப்புடைய எல்லாம் இருக்கும். அதுக்கு பேப்பர் கிளாஸ் நடக்கும், மைவன் சார் எக்ஸாம் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும், எல்லாம் தியரி நடக்கும், எல்லாம் நடந்து போகும். எல்லா பட்சத்துக்கும் போகும். எந்த பட்சத்துக்கு செய்யணும்ன்ற விவரங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி கதைக்கணும், அல்லது டெலிகிராம்ல மெசேஜ் போட்டு நினைந்து கொள்ள முடியும். ஓகேயா? சரிதானே? நன்றி, வணக்கம்.